சென்னையில் மதியம் வரையிலும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மாறிய வானிலை. பலத்த காற்றுடன் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்க்கும் மழை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வானில் வட்டமடித்த விமானங்கள். 7 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த நிலையில் 11 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரும் நிலையில் குன்றத்தூரில் பலத்த காற்று, ஆவடியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் தணிந்த வெப்பம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. காற்றில் பறந்து வந்து மின்கம்பியில் விழுந்த பேனரால் மின்சாரம் துண்டிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் திரையரங்கு மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் பதற்றம். திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து சென்ற வாகனங்கள். வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை. மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததில் கட்டிடங்கள் சேதம். சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோவை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று தொடங்கிய அக்னி நட்சத்திரம் வரும் 28ஆம் தேதி வரை தொடரும் என எச்சரிக்கை. கத்திரி வெயில் தொடங்கிய முதல் நாளிலேயே மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நிறைவு. இயற்பியல் பாடம் தொடர்பான கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து. எல்லை தாண்டியதாக பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரர் ராஜஸ்தானில் கைது. இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் ஆலோசனை. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் நடவடிக்கை. பாகிஸ்தான் மீது ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம். ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி எச்சரிக்கை. அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த அழுத்தமும் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் பிரஷர் இருப்பதாகவும் விமர்சனம். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியது முழுக்க முழுக்க உண்மை. நேரம் வரும்போது நிச்சயம் வெளிப்படுத்துவோம் எனவும் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் விளக்கம். உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியீடு. முதற்கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என போலீசார் விளக்கம்.
ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் 30 நாட்களில் குற்றவாளியை கண்டுபிடிப்போம் என போலீசார் உறுதி. ஏடிஎஸ்பி தலைமையில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பிற மாவட்டங்களில் இருந்தும் 300 போலீசார் வரவழைப்பு. நாகை அருகே 16 வயது சிறுவன் கார் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழப்பு. வீட்டு வாசலில் படுத்து உறங்கியவர் மீது கார் ஏறிய பரிதாபம். வாகன பெர்மிட் விவகாரத்தால் ராஜஸ்தானில் சிக்கித் தவித்த புதுச்சேரியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பத்திரமாக மீட்பு. டோல்பூர் பகுதியில் சோதனைச் சாவடியை கடந்தபோது பெர்மிட் இல்லை என கூறி பேருந்தில் பயணித்தவர்களை அலுவலகத்திற்குள் பூட்டி வைத்த நிலையில் நடவடிக்கை. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணியர் நிழற்குடையின் தகரம் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் உடனடியாக விலகியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மட்டன் குழம்பில் தவளை கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. ஹோட்டலில் ஆய்வு செய்து சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். இந்தியாவில் சில ஆயுத தொழிற்சாலைகளில் ஊழியர்களுக்கு நீண்ட நாள் விடுப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் சூழலில் நடவடிக்கை. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் எக்ஸ் தள கணக்கு இந்தியாவில் முடக்கம். பாகிஸ்தானின் பிரபல நடிகர் நடிகைகளின் சமூக வலைதள கணக்குகளையும் முடக்கிய மத்திய அரசு. இஸ்ரேலின் டெல் அவீவ் விமான நிலையம் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஏமனின் ஹூத்தி அமைப்பு. பொதுமக்கள் அலறியடித்து ஓடிய நிலையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து முடக்கம். கலிபோர்னியாவில் சிறிய ரக விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்து. விமானி மற்றும் பயணியுடன் சேர்ந்து நாய் ஒன்றும் உயிரிழப்பு. ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 207 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. கொல்கத்தா அணியில் அதிகபட்சமாக ரசல் 57 ரன்களும் அங்கிரீஷ் ரகுவன்ஷி 44 ரன்களும் குவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று லக்னோ மற்றும் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. இரவு 7:30 மணிக்கு ஹிமாச்சலில் உள்ள தரம்சாலா மைதானத்தில் மோதல்.